திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பருவாய் கிராமத்தைச் சேர்ந்த தண்டபாணி தங்கமணி தம்பதியினருக்கு சரவணன் என்ற மகனும் வித்யா என்ற மகளும் இருந்தனர். சரவணன் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த நிலையில் வித்யா கோவை அரசு கல்லூரியில் முதுகலை பட்டம் பயின்று வந்துள்ளார். வித்யாவும் அதே கல்லூரியில் படிக்கும் திருப்பூர் விஜயாபுரத்தைச் சேர்ந்த வெண்மணி என்ற இளைஞரும் 3 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று வித்யாவின் பெற்றோர் கோவிலுக்கு சென்றுள்ளனர். மாலை 3 மணி அளவில் வித்யாவின் பெற்றோர் வீட்டிற்கு திரும்பிய போது பீரோ கீழே விழுந்த நிலையில் வித்யா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வித்யாவின் பெற்றோர் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் ஆம்புலன்ஸ் வீட்டிற்கு வருவதற்குள் வித்யா உயிரிழந்ததால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கூறியுள்ளார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக கூறிய வித்யாவின் பெற்றோர் அங்கு செல்லாமல் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டும் தகவல் தெரிவித்துவிட்டு வித்யாவின் உடலை அருகில் இருந்த சுடுகாட்டில் புதைத்து அவசரமாக அடக்கம் செய்துள்ளனர். இதனை அறியாத வித்யாவின் காதலன் வெண்மணி பல முறை வித்யாவிற்கு போன் செய்தபோது போன் ஸ்விட்ச் ஆஃபில் இருந்துள்ளது. இதனால் வெண்மணி இது குறித்து விசாரித்த போது வித்யா உயிரிழந்ததும் அவரை அடக்கம் செய்ததும் தெரியவந்துள்ளது. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த வெண்மணி தனது காதலி இறப்பில் சந்தேகம் இருப்பதாக மறுநாளே காமநாயக்கன் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் போலீசார், கிராம நிர்வாக அதிகாரி, வட்டாட்சியர் ஆகியோர் முன்னிலையில் மருத்துவ குழுவினர் உதவியோடு சுடுகாட்டில் புதைக்கப்பட்ட வித்யாவின் உடலை தோண்டி பிரேத பரிசோதனை செய்தனர். பரிசோதனை முடிவில் வித்யாவின் தலையில் காயம் இருப்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையே சந்தேகத்தின் பேரில் வித்யாவின் குடும்பத்தினரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் வித்யாவின் அண்ணன் சரவணன் தான் வித்யாவை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்ததாகவும் தனது தங்கை வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த பையனை காதலித்ததால் ஆத்திரத்தில் அடித்து கொலை செய்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு வெண்மணியின் குடும்பத்தினர் வித்யாவின் குடும்பத்தினரோடு திருமணம் குறித்து பேசியபோது வித்யாவின் குடும்பத்தினர் சாதியை காரணம் காட்டி மறுத்ததாக கூறப்படுகிறது. காதல் விவகாரத்தில் ஆரம்பத்தில் இருந்தே ஆத்திரத்தில் இருந்த சரவணன் வீட்டில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து கொலையை அரங்கேற்றியது தெரியவந்துள்ளது. சரவணனை போலீசார் கைது செய்த நிலையில் காவல்துறைக்கு தெரிவிக்காமல் அவசரமாக உடலை அடக்கம் செய்த காரணத்தினால் வித்யாவின் பெற்றோர் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதி மாறி காதலித்ததால் 22 வயது இளம்பெண் சகோதரனால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.